அஷ்டமத்து சனியினால நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்ப சனினாலேயே நல்லது அனுபவிக்க போறீங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராகு 8ஆம் பாவம் ராகு வச்சேம்மா, கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை இருக்கு. இது குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப 8ஆம் பாவம் ராகுனால வரக்கூடிய நல்லது என்ன? திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா உருகி உறவா பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கடகம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகராசி. மணிரத்னம் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் பேசுவோம். நம்மளோட கம்யூனிகேஷனே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு. யார் கூட உருகி உறவா பழகுனீங்களோ, யார் மேல உயிரே வச்சிருந்தீங்களோ, யாரை ரொம்ப நம்பினீங்களோ அவங்க கூட அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்றத வச்சுக்கோங்க. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 2026ஆம் வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அதை தான் பார்க்க போறோம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். அந்த 2 பகுதியை ஏங்க சொல்றீங்க அப்படின்னா 1/6/2026 குரு பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப 1/6/2026 வரைக்கும் மிதுனத்துல அமர்ந்து ஒரு விதமான பலன்களும், அதுக்கப்புறம் கடகத்துல பயிற்சியான பின்னாடி ஒரு விதமான பலன்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடகத்துல பயிற்சியான பின்னாடி குரு பகவானோட 9ஆம் பார்வை சனி மேல படியும். அதனால பலன்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். அதாவது முற்பகுதி ஒரு விதமான பலன்களும், பிற்பகுதி ஒரு விதமான பலன்களும் வரும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன்கள் உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? நம்ம எல்லா ராசிகளுக்கும் பேசின மாதிரி உங்களுக்கும் முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முற்பகுதியில ஃபர்ஸ்ட் சனியை வச்சுதான் நம்ம பலனை சொல்லுவோம். அந்த மாதிரி சனி பகவான் பாருங்க உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கார். பாக்கிய சனி ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பா கொடுக்க போறாருங்க. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. அஷ்டமத்து சனியினால நிறைய கஷ்டப்பட்டீங்க. இப்ப சனினாலேயே நல்லது அனுபவிக்க போறீங்க. எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னம்மா மார்ச் 29 2025 சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு, இது வரைக்கும் பெருசா எங்களுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க. அவர் பயிற்சி ஆனாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சாரு. நவம்பர் 27 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. அப்ப அவர் பாருங்க மந்தன் நிதானமா தான் கொடுப்பான். ஆனா கண்டிப்பா கொடுத்துருவா. இன்னும் 2 வருஷம் இருக்குமா, கவலையப்படாதீங்க. அப்ப 2026 சாலிடா கொடுப்பான். வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண சனி யாரையும் ஏமாத்த தெரியாது, கண்டிப்பா கொடுப்பான், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகு கேதுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ராகு 8ஆம் பாவம் ராகு வச்சேம்மா, கவலைப்படாதீங்க. குருனோட பார்வை இருக்கு. இது குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப 8ஆம் பாவம் ராகுனால வரக்கூடிய நல்லது என்ன? திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம். உங்க குடும்பத்துல குழந்தை குட்டி இல்லாதவங்க யாராவது இருக்காங்க, ஆனா சொத்து பத்து நிறைய இருக்குங்க. ஆனா சொத்து பத்து நிறைய இல்லைங்க, ஏதோ கொஞ்சம் சொத்து இருக்குங்க, அது நமக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 8 ராகு கொடுக்கக்கூடிய ஒரு பிளஸ். 2 கேத்து பாருங்க 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேத்து. காசு, பணம், வசதி அதெல்லாம் இருக்கும். நிறைய பேரு வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம், ஃபாரின்ல போய் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இப்படி நிறைய விஷயம் நடக்கும். ஆனா கடகம் எப்படியுமே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா உருகி உறவா பழகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா கடகம். தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப ஃபேமிலியோடவே இருப்பாங்க. ஆனா தாமரை இலையில தண்ணி மாதிரியே இருப்பாங்க. லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. நான் கூடவே இருக்கேன், ஆனா இருக்கிறேன் இல்ல அப்படின்ற ஒரு அமைப்பு. எல்லாரோடும் இருந்தாலும் பெருசு எனக்கு மனசு அவங்க கூடயோ அந்யோன்யமா பழகணும்னு தோண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. இது நல்லதுதான், பெரிய லெவல்ல யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி வாக்கு ஸ்தானமோ அது அப்படின்றதுனால பெரிய லெவல்ல யார்கிட்டயும் பேச மாட்டோம். நம்ம ரொம்ப சிம்பிள். மணிரத்னம் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை 2 வார்த்தை அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளும் பேசுவோம். நம்மளோட கம்யூனிகேஷனே ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதுவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆக 2 கேது நிறைய நல்லதுதான் செய்வோம். நோ நீட் டு வரி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குரு பகவான், குரு 12ஆம் பாவம் அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல குரு. அப்ப நிறைய கடகராசியர்கள் நல்லா சாப்பிடுவீங்க, நிம்மதியா தூங்குவீங்க, வெளியே டூர் டிராவல் எல்லாம் போவீங்க. அந்த டூர் டிராவல்ல மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்தது, இறை தேடல், இறை ஆற்றலை அதாவது அனுபவிக்கணும்ன்ற எண்ணம், ஜீவசமாதி போறது, சித்தர் வழிபாடு போறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கும் மேல இது விரயஸ்தானம் அப்படின்ற போது குரு பகவான் விரைய குருவா இருக்கிறதுனால சுப விரயம் அப்படின்றது வரும். நிறைய கடகராசியர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, சொத்து பத்து வாங்குவீங்க, நிலப்புலம் வாங்குவீங்க, பிள்ளைங்களுக்கு கிணட்டு வாங்கலாம், பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கலாம். இதெல்லாம் எதுவுமே நடக்கலாமா, கடைசி 1 கிராம் கோல்டாவது வாங்குவீங்க, இல்ல ஒரு 2 கிராம் சில்வராவது வாங்குவீங்க. ஆக மொத்தம் சுப விரயம் அப்படின்றது வீட்டுல நடக்குங்க.
அந்த சுப விரயத்தினால ஏதோ ஒரு விதத்துல மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்றது நடக்கும். இது முற்பகுதி. அப்படியே டைரக்டா பிற்பகுதிக்கு வரலாம். பிற்பகுதி அப்படின்னும் போது 1/6/2026 இருந்து 2026 முடிய சனி எப்படி இருக்காரு? சனி பாக்கிய சனியாவே தான் இருக்காரு. எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பாக்கியங்களை சனி கொடுக்கதான் போறாரு. அவர் மேல குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொடுப்பார், சட்டுன்னு கொடுப்பார். சீக்கிரம் சீக்கிரம் கொடுத்து முடிச்சிடணும்ப்பா, நம்ம வந்து மிச்சம் வச்சுக்கூடாது, சொச்ச வச்சுக்கூடாது, டக்குன்னு கொடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கே வரும். இது ஒரு பிளஸ். அதுக்கப்புறம் ராகு 8ஆம் பாவம். 8 ராகு, அஷ்டம ராகு, ஆனா குருனோட பார்வை இல்லை. இந்த விதத்துல கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும். என்ன அப்படின்னா, அஷ்டம ராகு என்ன பண்ணுவான்? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ், வைரஸ் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பான். அதுக்கு மேல ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, ஒரு லவ் இருக்கு, இல்லைன்னா வந்து பாருங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வெளியே கொண்டு வந்து காமிச்சு கொடுத்துருவோம். புரியுதுங்களா? அப்ப எதனால காமிச்சு கொடுப்பான்? நீங்க வந்து யாரு கூட ரொம்ப விரும்பி விரும்பி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்யோன்யமா பழகுனீங்களோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ ஒரு சண்டை, ஒரு திட்டுறது, இல்ல வந்து அவங்கள கண்டுக்காம விடுறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க கிட்ட பகை பாராட்டுறது, இதனால இந்த விஷயங்கள் வெளியே தெரிய வரும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த 8 ராகு வந்து ஹிடன் சீக்ரீஸ வெளியே கொண்டு வந்த காமிக்காம இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள்ங்க. யார் கூட உருகி உருகி உறவா பழகுனீங்களோ, யார் மேல உயிரே வச்சிருந்தீங்களோ, யார ரொம்ப நம்பினீங்களோ அவங்க கூட அதே மாதிரி நம்பிக்கை அப்படின்றத வச்சுக்கோங்க. அவ்வளோ விருப்பப்பட்ட ஒரு பர்சனை நம்மளால வெறுக்க முடியுமா? நீங்க இப்ப வெறுப்பீங்க, வெறுக்கிறதுனால வெளியே தெரிய வரும். இப்ப நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பார்த்துக்கலாம். ஒரு பெரிய லெவல்ல ஷைன் ஆயிருப்பாங்க, பெரிய லெவல்ல அவங்களோட உழைப்பு அதுல பன்மடங்கு இருந்திருக்கும். அவ்வளோ பெரிய ஆளுங்க டபால்னு கீழே விழுந்திருப்பாங்க. 4 பேர் அவங்கள பார்த்து வியந்தவங்க, அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டவங்க, அவங்கள ரோல் மாடலா நினைச்சவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்கள காரி துப்பாத குறை, அவங்கள வந்து பாருங்க ரொம்ப கேவலமா சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து நியாயம் நியாயம் இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அது அவங்கவுங்க சொந்த விஷயம். பட் பிளானட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி எத்தனையோ பேர் நம்ம இப்ப சமூக வலைத்தளத்துல பார்க்கலாம் இல்லைங்களா? சரி, அதுக்கும் மேல அது அவங்களோட பர்சனல்னு தெரியாம நிறைய பேர் அதை பத்தி கமெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? யார் ஒருத்தர் எந்த வேலையை செய்யறாங்கனாலும் அதுல நியாயம் என்ன, கரெக்டா தப்பா அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ண முடியும், நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் அப்படி டக்குன்னு நம்மள கோபுரத்துல இருந்து கீழே தள்ளி விடும். அப்ப ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா முதல்ல எப்படி நீங்க ஆசையா பழகுனீங்களோ அதே மாதிரி ஆசையாவே பழகிக்கோங்க. அப்படி இல்ல ஹானஸ்டியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி இப்ப எனக்கு உன் மேல வெறுப்பு இருக்கு அப்படின்றத ஹானஸ்டா சொல்லிட்டு வெளியே வாங்க. இது நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருங்க. என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? நாங்க கடகம்ங்க, நாங்க வித்து பேப்பருங்க, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. இல்லாதவங்க கவலையப்படாதீங்க. இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த வரிகள். இல்லாதவங்களுக்கு இது கிடையாது. கடகம் அப்படின் போது உலகத்துல எத்தனையோ கோடி கடகம் இருப்பாங்க. அவங்களுக்கான பதிவு. அதுல எத்தனையோ லட்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராப் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வரிகள், உங்களுக்கு இல்ல. இல்லாதவங்க இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, கேது அதே பொசிஷன் தான். கேதுல மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் குரு பகவான் சுயஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு. சுயஸ்தானத்துல குரு. சுயஸ்தானத்துல குரு என்ன பண்ணுவான்? கடகம் யோசிக்கும், இது வரைக்கும் நான் வாழ்க்கையில என்னென்ன விஷயம் செஞ்சேன். கடகம் எப்பயுமே வந்து பாருங்க ரொம்ப அஃபெக்ஷனேட்டான பர்சனாலிட்டிஸ். அதான் நான் சொன்னேன் தாயை போல அன்பு அப்படின்னு. இது வரைக்கும் நான் ஏமாந்ததுக்கு என்ன காரணம்? என்னோட அதீத அன்பு தான் காரணமா? நான் மாத்திக்க ட்ரை பண்றேன். நான் ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யறேன். அந்த கன்சர்ன்ல வந்து பாருங்க நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. நான் சாரி தான் போடுறேன். நிறைய பேர் வந்து பாருங்க, இப்ப உண்மையா சொல்லணும் அப்படின்னா இன்னமும் சில 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல சாரி அலோடு இல்ல, தோத்தி அலோடு இல்ல இல்லைங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி என்னோட ஒரு பொசிஷனுக்கு என்னோட ட்ரெஸ் வந்து ஒரு இடையூறா இருக்கு. என் ட்ரெஸ்னாலே என்ன பெருசா யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க. அப்ப அந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி என்னோட அவுட்லுக்கை நான் மாத்திக்கிறேன். அவுட்லுக்கையும் மாத்திக்கினேன். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அவுட்லுக்கையும் மாத்திக்கினேன், என்னோட மனதையும் மாத்திக்கினேன், என்னோட அப்பியரன்ஸையும் மாத்திக்கினேன். மாத்திக்கணும்னு நினைக்கிறேன். தாராளமா மாத்திக்கோங்க. மாத்திக்கிறது கரெக்டா ரைட்டா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அனலைஸ் பண்ணி செய்றீங்கன்னா செய்யுங்க. யாரை பத்தியும் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து பாருங்க, என்னை நான் பதப்படுத்தி கொண்டேன், என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டேன், என்னோட குணாதிசயங்களை நான் மாத்தி அமைச்சுக்கினேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய காலகட்டம். மாத்தி அமைக்கணும்னு நினைச்சாலும் அமைச்சுக்கோங்க. அமைச்சுக்கினீங்க அப்படின்னாலும் அது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு இறை ஆற்றல் மேல தேடல் இருக்கு. கடவுளை வந்து தேடுறேன். எனக்கு மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு தியானம் பண்றேன், ஞான மார்க்கத்துக்கு போறேன். இப்படி நிறைய விஷயம் போவீங்க. இது எல்லாமே பிளஸ் தாங்க, பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, கடகராசி என்பர்கள் உங்களுக்கு 6 மற்றும் 9க்கு அதிபன் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் சுயஸ்தானத்துல வந்து உட்காரும் போது இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாம் நம்மளுக்கு தோணும். அதுக்கும் மேல 5, 7, 9 பாக்குறான். பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்குன்னா வந்து சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஓரளவுக்கு ஓகேங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன், இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படின்னு யோசிக்கிறது கிடைக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணா கிடைக்கல, 2வது முறை 3வது முறை ட்ரை பண்ணும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படின்னா, முற்பகுதியும் நல்லாதான் இருக்கு, பிற்பகுதியும் நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 2026 உங்களுக்கு இனிமையான வருடமா அமையும். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பொதுவான பலன்கள்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 50% ஒவ்வொரு சுய ஜாதகத்திலயும். அதுக்கும் மேல மீதி 50% வந்து பாருங்க உங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா, தசநாதன் வலுத்து இருக்கானா இல்ல வந்து கெட்டு போயிருக்கானா, அதை பொறுத்துதான். இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லைங்க நீங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்ப நாங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், பிள்ளைங்களால பிரச்சனை, கணவரால பிரச்சனை, மனைவினால பிரச்சனை, எங்களோட ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதை சார்ட் அவுட் பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னா அதுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ். அந்த சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணா இதுக்கு வழி இருக்கு வழி இல்லை அப்படின்றது தெளிவா சொல்லிட முடியும். இல்லைங்க நாங்க வாழ்க்கையில வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம், திருமணம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாலும் சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கேள்விகள் இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.